சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழக மக்கள் அனைவருக்குமே மிக மிக மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குங்க. வங்கி கணக்கில் 25,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வங்கி கணக்கில் 25,000 ரூபாய் வழங்க போறதாம் ஒரு புதிய செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இந்த 25,000 அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், இதை பத்தின முழு விவரங்களை இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பார்த்தா மட்டும்தான் இந்த 25,000 ரூபாய் தமிழக அரசு யார் யாருக்கு கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க, அதை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் நடக்க போற இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்த தேர்தலுக்கு தமிழக மக்களுக்கு பணமழை பொழிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பணமழை அப்படின்றது பொழிய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 5,000 அப்படின்றது மகளிர் உரிமை தொகையாக கொடுத்திருந்தாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிக்கு மாதம் தோறுமே 1,000 ரூபாய் அப்படின்றத தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்துதான் இந்த ரூபாய் 25,000 அப்படின்றது தமிழக அரசு மக்களுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனல்ல பிரதமர் மோடி, அதாவது மத்திய அரசு வங்கி கணக்குல 12,000 ரூபாய் கொடுக்க போறத பத்தின நியூஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னொரு பக்கம் திமுக அரசு பாத்தீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் அப்படின்றத பெண்களோட வங்கி கணக்குல செலுத்தினாங்க. அதை தொடர்ந்துதான் இந்த ரூபாய் 25,000 அப்படின்ற இந்த ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்குங்க. தற்போதைய அரசு பாத்தீங்க அப்படின்னா தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் தோறுமே 1,000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றத வழங்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் அடித்தட்டு மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு பெரும் உதவியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழக அரசு வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பம் மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு மாதம் தோறுமே 1,000 ரூபாய் அப்படின்றத கொடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதன் மூலியமா மாதம் தோறும் 1,000 ரூபாய் அப்படின்றத நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 1,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்காம இருக்கு. அவங்க எல்லாம் மேல்முறையீடு எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க எல்லாம், அதாவது இந்த 1,000 ரூபாய் கிடைக்காதவங்க மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆட்சியை தக்க வைக்க பல்வேறு சலுகைகளை அரசு அறிவித்து வருகிறது. வருஷா வருஷம் ஒவ்வொரு பொங்கலுக்குமே 1,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த தேர்தல் காரணமா இந்த பொங்கலுக்கு 3,000 ரூபாய் அப்படின்றத திமுக அரசு கொடுத்தாங்க. 1.31 கோடி பெண்களுக்கு 3 மாதத்திற்கான உரிமை தொகையோடு சேர்த்து கோடை சிறப்பு தொகையாக மொத்தம் 5,000 ரூபாய் ஒரே தவணையாக வழங்கப்பட்டது. தேர்தல் காரணமாக முன்கூட்டியே இந்த தொகை வழங்கப்பட்டதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. இதை தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் தற்போது வழங்கப்பட்டுள்ள கோடைக்கால சிறப்பு நிதி இனி வரும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் வகையில் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இப்போ கோடைக்கால சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் கொடுத்தாங்க பாத்தீங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமுமே இந்த 2,000 அப்படின்றது கோடைக்கால சிறப்பு நிதியாக வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மாசம் மாசம் மகளிர் உரிமை தொகை வழக்கம் போல கொடுப்பாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கோடைக்கால சிறப்பு நிதி அப்படின்றதையும் மே மாதம் கொடுப்பாங்க. திமுக அரசு பாத்தீங்க அப்படின்னா தேர்தலை ஒட்டி 5,000 ரூபாய் மட்டும் இல்லாம பொங்கலுக்காக 3,000 ரூபாய் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பணம் அப்படின்றத மக்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி பண சலுகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு சந்தேகமும் இருக்கு. இது மட்டும் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இனி தமிழகத்தில் வசிக்கும் பெண்களுக்கு வருஷத்துக்கு 1,400,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவசமாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசானது 25,000 ரூபாய் கொடுக்க போறதா சொன்னது உண்மையான செய்தி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
அதாவது வருடத்திற்கு 1,00,000 ரூபாய் அப்படின்னா 25,000 ரூபாய் இலவசமாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கங்களுக்கு இந்த 25,000 ரூபாய் பெரிய ஒரு தொகையாக தான் இருக்கும். அவங்களோட பொருளாதாரம் மற்றும் பிற செலவுகளை பார்த்துக்கவும் முடியும். இந்த ஒரு 25,000 ரூபாய் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனிமே மாதம் தோறும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல 1,000 ரூபாய் 2,000 ரூபாயாக உயர்த்த போறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. சோ அப்படி உயர்த்தி வழங்கினா இந்த 25,000 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றதையும் தெளிவா நம்ம பார்க்கலாம். மாதாந்திர உரிமை தொகையாக 2,000 ரூபாய், இது 12 மாதங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா 24,000 ரூபாய் வரும். கோடைக்கால சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக 24,000 பிளஸ் 2,000 சேர்த்து 26,000 வரும். சுமார் 1,00,000 அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொகையானது இலவசமாக குடும்ப தலைவிகள், தகுதியுடைய குடும்ப தலைவிகளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் தமிழக அரசு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 25,000 ரூபாய் நீங்க வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே உரிமை தொகையில 1,000 ரூபாய் வாங்காம இருக்கீங்க, இல்ல விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த திட்டமானது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தொடரும் என்பதால் இதுவரை தகுதி இருந்தும் சில காரணங்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திட்டமானது இந்த 25,000 ரூபாய் அப்படின்றது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே கண்டிப்பா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பெண்களுக்கு தெரியாம தான் இருக்கு. மகளிர் உரிமை தொகை 1,000 மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயா கிடைக்க போகுது. அதனால மிஸ் பண்ணாம நீங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. மாசம் 2,000 அப்படின்னு பார்த்தா கூட வருஷத்துக்கு 24,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். பிளஸ் அதோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு நிதியாக 2,000 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வருஷத்துக்கு 26,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதையும் தமிழக அரசு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா குடும்ப அட்டை தேவைப்படும். அடுத்ததா ஆதார் அட்டை தேவைப்படும். குடும்ப அட்டை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்மார்ட் கார்டு அல்லது வங்கி கணக்கு புத்தகம், அதாவது பேங்க் பாஸ்புக் தேவைப்படும். முக்கியமா ஆதார் கார்டோட அது இணைஞ்சிருக்கணும், அதாவது பேங்க் பாஸ்புக் இணைச்சிருக்கணும். அதே மாதிரி மின் ரசீது தேவைப்படும். கரண்ட் பில் கட்டிட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பில் ரசீது தேவைப்படும். வருமான சான்றிதழ் அல்லது ஜாதி சான்றிதழ் அல்லது சாதி சான்றிதழ் இது தேவைப்படும். இது ரொம்ப கட்டாயம் கிடையாது, பட் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்பாங்க. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களோட உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும். உங்களோட ஃபோன் நம்பர் கட்டாயமா தேவைப்படும். இதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வயது 21 வயது பூர்த்தி அடைந்த குடும்ப தலைவிகள், அதாவது 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். உங்களோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய வருஷ வருமானமே 2.5 லட்சத்துக்குள்ள தான் இருக்கணும். 5 ஏக்கருக்கு குறைவான அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான நிலம் கொண்டிருக்க வேண்டும். அதாவது உங்ககிட்ட இடம் இருந்துச்சு அப்படின்னா 5 ஏக்கருக்கு குறைவானதா இருக்கணும். 10 ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு குறைவான புஞ்சை நிலம் இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட இடம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்லயே அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. தகுதிகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்லையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் உங்களுடைய உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா 30 நாளுக்குள் பக்கத்துல இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல நீங்க முறையீடு செய்யலாம். அப்படி இல்லாட்டி கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க முறையீடு பண்ணலாம். இல்லைன்னா சேவை மையம் மூலியமாக புகார் அளிக்க முடியும். புகார் அளிக்க நீங்க கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா வங்கி கணக்கு, ஆதார் இணைப்பு, வருமான வரி மற்றும் நில அளவு. ஸோ இந்த மாதிரி தேவையான ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக கொண்டு போங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போயிட்டும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். புதிய விண்ணப்பங்கள் அப்படின்றது நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஸோ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போயிட்டும் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதன் மூலியமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 2,000 ரூபாயாக இருக்கட்டும், இல்லை இந்த மொத்தமாக 25,000 ரூபாய் அப்படின்றதும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த திட்டம்
அப்படின்றது அமல்ல தான் இருக்கும், கண்டிப்பா இருக்கும் அப்படின்றதையும் தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள், டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.